ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து பாராமெடிக்கலுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து பாராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாராமெடிக்கல் படிக்கிறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ஒன் பை நான் வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலான்னா 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17/9/2024 26/9/2024 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்வேறு 20க்கும் மேற்பட்ட பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைட்டிஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நர்சிங் சூப்பரண்ட் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 20 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 713 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 21 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் ஹைஜினிஸ்ட் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 3 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 20 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹெல்த்து மற்றும் மலேரியா இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. கிரேட் 3 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 126 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேபரேட்டரி சூப்பரண்ட் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பர்ஃபிஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேத் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. சேம் ஏஜ் லிமிட் தான். 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், என்ட்ரி கிரேடில். இதுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 246 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்டியக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இசிஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 13 வேக்கன்சி. லேப் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. கிரேட் 2 94 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 19 வேக்கன்சி. 19,000 வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக வந்து இந்தியா முழுக்க 1376 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக 20 பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் என்னமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக தெளிவாக ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றதே வந்து தெரிய வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் மொத்தமாக 20 பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த டேட்டா பர்த் எந்த டேட்டா பர்த்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் கேட்டகரி அதிகபட்சமாக 3 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஏபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க, ரயில்வே எம்ப்ளாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதிகபட்ச வயதுக்கேற்ப நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி குவாலிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ கேட்டகரி பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இபிசி கேட்டகரி நீங்கள் எல்லாம் இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. அதுவும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் ரிசர்வேஷன் படி கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு போகுது அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்க போது என்னமான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போதுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி 70 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் அரித்மெட்டிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மியூசிக்கில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 10 கொஷின், டோட்டலாக வந்து 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான எக்ஸாம் இருக்கும் அதுக்கான சிலபஸ் என்ன அதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சிங்கிள் எக்ஸாமில் ரயில்வேன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதுவும் பாராமெடிக்கல் கோர்ஸ். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க இதை அப்ளை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போவீங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்ஆர்பி ஒவ்வொரு ஆர்ஆர்பி வயசு நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. மெக்கச்சக்கமான ஜோன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த ஜோனோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 19வது பக்கத்துலேருந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நர்சிங் ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க பாருங்கள். ஜென்ரல் நர்சிங் மற்றும் மிட்வைஃபரி அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பட் உங்களுடைய ஸ்டேட் கவுன்சிலில் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கார்டியக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது டிப்ளமோ இன் கார்டியாலஜி முடிச்சிருக்காங்க பாருங்கள், லேப் இன்வெஸ்டிகேஷனில் அவங்க அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிளினிக்கல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க, சோசியல் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இசிஜி டெக்னீஷியனுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிவிட்டு கிராஜுவேஷனில் சயின்ஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது 12th முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, இசிஜிக்கான சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ டிகிரியில் நீங்கள் இசிஜி லேப் டெக்னீஷியன் முடித்தவங்க, கார்டியாலஜி முடித்தவங்க, கார்டியாலஜி டெக்னீஷியன் முடித்தவங்க, கார்டியாலஜி டெக்னிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஒர்க்கர். ஸோ ஃபீல்டு ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணால் போதுமானது. 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து அதில் வித்து பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபீல்டு ஒர்க்கர் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் 12th குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் மற்றும் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஹேவிங் ஸ்டடிடு கெமிஸ்ட்ரி ஆஸ் எ மெயின் அல்லது ஆப்ஷன் சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க மெயின் சப்ஜெக்டாகவோ அல்லது ஆப்ஷன் சப்ஜெக்டாகவோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வித் வந்து பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 1 இயர்க்கான நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ஹெல்த் சயின்ஸ் இன்ஸ்பெக்டர்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக குவாலிஃபிகேஷனை பாருங்கள். நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கிரேட் 2. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா 12th சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு
ப்ளஸ் வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்க பாருங்கள், மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அந்த கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கல்வி தேதி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபிசிஷியன் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவிக்கு பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி வித் டிப்ளமோ ஃபிசிஷியன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஃபிசிஷியன் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஎஸ்சி மற்றும் 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கார்டியோ ப்ளோமோனில் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க கிரேட் 2. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னா ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா 12th ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூடவே டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி கோர்ஸ் முடித்தவங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடித்தவங்க, ரேடியோ நர்ஸ் முடித்தவங்க அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது சயின்ஸ் கிராஜுவேட்டாக நீங்கள் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி முடித்தவங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா 12th சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அல்லது அது ஈக்குவலண்ட்டாக இருக்க வித் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க, பி ஃபார்மா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா டிப்ளமோ வந்து ஹியூமனாலிஜிஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 2 இயர்க்கான சாட்டிஸ்ஃபேக்டரி இன் அவுட்ஸ்டாண்டிங் முடிச்சவங்க அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரிஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது டிப்ளமோ இன் ஆப்டோமேட்டிக் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லேப் சூப்பரண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி வித் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்க, அல்லது பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி மெயின் சப்ஜெக்டாக முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது அது ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்தா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பிஎஸ்சியில் மெடிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டென்டல் ஹைஜீனிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி சயின்ஸில் வந்து பார்த்தா பயாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க டென்டல் ஹைஜீன்னா அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டயட்டீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் கிராஜுவேட்டில் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டிஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் ப்ளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேத் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ ஃப்ரம் ரெப்யூட்டட் கேட்டலிக் லேப்னு முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th வித் சயின்ஸ் சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடியாலஜி மற்றும் ஸ்பீச் தெரப்பி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோவில் ஆடியோ மற்றும் ஸ்பீச் தெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் வந்து 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா பதவிக்குமே நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த 12th அந்த சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அந்த சம்மந்தப்பட்டதில் டிப்ளமோ டிகிரியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துட்டு தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக உங்களுக்கான வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா சென்னை ஆர்ஆர்பி ஜோனில் வரும், தமிழகத்தில் இருக்கவங்க. ஸோ சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து சென்னைக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சினா 143 வேகன்சி டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. சென்னைக்கு எந்தமான பதவியெலாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமே ஒரு 20 பதவியில் 11 பதவி மட்டும் தான் சென்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவி இருக்குது, அதுக்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, அந்த ரிசர்வேஷன் என்னென்ன செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொருத்துக்கும் என்னமான சிலபஸ், ஒவ்வொரு பதவிக்கும் என்னமான சிலபஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து விரைவில் வந்து பார்த்தா வரும். அப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு. 17/8/2024 அன்னைக்கு இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.